السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுக்கு அழைத்து சென்ற நிகழ்ச்சியை சொல்லுகிறார். சுப்ஹான, மகா தூய்மையானவர். சுப்ஹான என்பதனுடைய பொருள் என்ன என்று ஒரு சஹாபி நபியிடத்திலே கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா விதமான குறைகளை விட்டும் அவனை பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அரபி மொழி தெரிந்தவர்கள், வேதம் இறங்கும் போது பக்கத்தில் இருந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள், சுப்ஹான என்பதனுடைய பொருள் என்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா விதமான அழுக்குகளை விட்டும் குறைகளை விட்டும் மகா மகா பரிசுத்தமானவன் இறைவன் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று சொன்னார்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்று சொன்னால், ஒரு இரவிலே தனது அடியாரை அழைத்து சென்றான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறார். விஞ்ஞானம் புரிந்திருக்காத அந்த காலகட்டத்திலே, மிக குறைந்த கால அளவிலே, குறைந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விண்ணுக்கு அழைத்து சென்று சொர்க்கம் நரகம் காட்டி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இரவிலே நடத்தி காட்டினான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. மேராஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை கொடுத்தான். தொழுகை கடமையாக்கினா, பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை இறக்குனா, இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளித்தான். 3 விஷயம். முதல்ல தொழுகை கடமையாக்கினா. அந்த வரலாறு நமக்கு தெரியும். முதலாக 50 நேர தொழுகைகள் கடமையாக ஆக்கப்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நம்மை உணர்ந்து, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து நபியிடத்தில் சொன்னாங்க, உங்கள் உம்மத்து இதை தாங்க மாட்டாங்க, ரொம்ப பலவீனமானாங்க, அல்லாட்ட போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சென்று, என் சமுதாயம் இதை தாங்காது, கொஞ்சம் குறைத்து கொடு என்று சொல்லும்போது 5ஐ குறைத்தாங்க. பிறகு மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற போது அவங்க மீண்டும் அதை குறைக்க சொன்னாங்க. இப்படியாக 5 குறைக்கப்பட்டு கடைசியில் 5. அந்த 5 கொடுக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், வேலை தான் 5, ஆனால் நன்மைகளோ 50க்கு நிகரானதுன்னு சொன்னான். 5 வேளை தொழுதா 50 நேர தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். ஆனால் அதற்கு பிறகும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னும் குறையுங்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட குறைச்சி கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நான் வெட்கப்படுறேன்னு சொன்னேன். இதை கூட என்னுடைய சமுதாயம் செய்ய முடியாது என்ற ஆழத்திலே போய் நிற்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், பக்ராவினுடைய கடைசி வசனங்கள். ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்கிற துவங்குகிற இந்த வசனம் உலகத்திலே இறக்கப்படவில்லை. மேராஜிற்கு செல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானலோகத்திலிருந்து இறக்கி கொடுத்தார். இந்த வசனங்களுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருவர் இரவில் படுக்கும்போது இந்த வசனங்களை ஓதிவிட்டு படுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் பாதுகாப்பதற்காக வானவர்களை நியமிக்கிறார். பாதுகாப்புக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இன்றைக்கு காவலுக்கு நாம் ஆள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும்? பாடிகார்டு நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? எல்லா மக்களாலும் சாத்தியமா? பாடிகார்டு என்ன இருந்தாலும் மனிதர்கள் தான், அவர்களால் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி பாதுகாக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனங்களை ஓதக்கூடிய நமக்கு என்ன செய்யறான்னா, மலக்குகளை பாதுகாப்பாக நியமிக்கிறான். தலைமாட்டில் ஒன்றும் கால் மாட்டில் ஒன்றும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எனவே நாம் உறங்கும் போது இந்த வசனங்களை தொடர்ந்து ஓதக்கூடிய வழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். 3வது விஷயமாக, வானலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உண்மையிலே ஒரு பெரிய சுபச்செய்தி. மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். குல்லு பனி ஆதமின் ஹத்தாவும் வகைருல் ஹத்தாய தவ்வாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதத்துடைய பிள்ளைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்கள். ஏனென்றால்
நம்முடைய ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலிலே தவறினார்கள். அந்த டிஎன்ஏ நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அந்த குணம் இருக்கும். இன்னும் ஒரு வகையிலே சொல்ல போனால், பாவம் செய்யாத ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை. அதை அழித்து விட்டு பாவம் செய்கிற ஒரு கூட்டத்தை படைப்பேன்னு சொல்றோம். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யணும், பாவ மன்னிப்பும் கேட்கணும், உணரணும். பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு இருக்கிறான் அப்படின்னு உணரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப எதிர்பார்க்க. வாகனத்தில் போகும்போது ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பிரார்த்தனை வீழும். அதனுடைய இறுதியிலே சிரிக்க வேண்டும், வானத்தை நோக்கி சிரிக்க வேண்டும். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, சஹாபாக்கள் ஏன் சிரிக்கிறீங்க? நான் நபியை பார்த்தேன், நபி இந்த துவாவை ஓதிட்டு சிரித்தாங்க, அதனால நானும் சிரித்தேன். நபி ஏன் சிரித்தாங்க? அல்லாஹ் சிரித்தாங்க. அட, நான் மன்னிக்கிறேங்கிறது என்னுடைய அடியான் நம்புகிறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிரித்தான். இந்த பிரார்த்தனையினுடைய சாரமே இதுதான், என்னை மன்னித்து விடு என்பது. இந்த வாகனத்தை இயக்குவதற்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது. நீ ஆற்றல் கொடுத்த உனக்கு எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று இவன் கேட்கிறான். இவன் பாவ மன்னிப்பு கேட்பதை பார்த்து இறைவன் சிரிக்கிறான். இறைவன் சிரித்ததை பார்த்து நபி சிரித்தார்கள். நபி சிரித்ததை பார்த்து செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரித்தாங்க. அதனுடைய வழியாக இன்றைக்கும் நாம் சிரிக்க வேண்டும். சிரிக்கணும்னா ரொம்ப பைத்தியக்கார மாதிரி கடகடன்னு சிரிக்கணும்னு தேவையில்லை. வானத்தை பார்த்து ஒரு லேசாக புன்முறுவல் செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். அந்த இணை வைத்தல் என்கிற ஒரு மாபெரும் குற்றத்தை தவிர எல்லாவற்றையும் மன்னிக்கிறான். அது அல்லாஹ் மன்னிக்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு இணை வைக்கிற மாபெரும் குற்றத்தை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். சில ஹதீஸ்களில் வருது, அந்த பாவங்கள் கடலில் நுரையளவு இருந்தாலும் கூட, கடலுக்கு நுரை எத்தனை எண்ண முடியுமா? அது அவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் இணை வைத்தல் என்று இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இந்த 3 விஷயங்களும் மேராஜிலே வழங்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே இவைகளை ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். தொழுகை என்பது நாம் இறைவனோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதுபோல பக்ராவினுடைய வசனங்கள் என்பது நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடயம். அதுபோல பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாம் தவறி ஏதாவது செய்துவிட்டால் உடனடியாக நாம் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நன்மை செய்தால் நன்மைகளை பதிவு செய்கிற மலக்கு உடனே எழுதுகிறார். ஆனால் பாவம் செய்தால் தீமையை பதிவு செய்கிற மலக்கு உடனே எழுதுவதில்லை. அந்த பாவத்திற்கு நாம் மன்னிப்பு கேட்கிறோமா என்று அவர் காத்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். எவ்வளவு கிருபை அல்லாஹ்வுக்கு! எனவே நாம் தெரியாமல் செய்த பாவங்களை, தவறுகளை உடனடியாக திருத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த மேராஜ் என்பது பல்வேறு நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. மிக குறிப்பாக இந்த 3 விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பாக்கியங்களை பயன்படுத்தும் வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.